Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 2.8க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸைஸ் 2.8ல் இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ரைட்? ஸோ எக்ஸைஸ் 2.8 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1, ஸோ இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, தென் ஷோ தட் திஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்கன்னா மேபி டினாமினேட்டரில் நம்மளுக்கு ஒமேகா -1 அந்த மாதிரி ஃபார்மில் வரும். அதனால தான் நமக்கு அங்கே நாட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன், ஸோ அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். கிவன் ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா நமக்கு ரிசல்ட்லாம் தெரியல. சம் ஆஃப் கியூப்ஸ் நமக்கு என்ன, தட் இஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் தட் ஈக்குவல் டு -1 பவர் n. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ தேவை. ஓகே, டு ப்ரூவ் என்ன, a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega square equal to -1. ரெண்டோட நியூமரேட்டரும் சேம் தான், பட் டினாமினேட்டர் டிஃபர் ஆகுது. ஸோ இது -1 ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, a plus b omega plus c omega square divided by this plus a plus b omega plus c omega square divided by c plus a omega plus b omega ஸ்கொயர் இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் வித் ஒமேகா, இது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் வித் ஒமேகா ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வேணும். அப்போ கியூப் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இது கூட மல்டிப்ளை வித் ஒமேகா, இது கூட மல்டிப்ளை வித் ஒமேகா ஸ்கொயர் காமனாக எடுக்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த நியூமரேட்டர் டேர்ம் கூட ஒமேகாவையும் டினாமினேட்டர் டேர்ம் கூட ஒமேகாவையும், அதே மாதிரி இந்த நியூமரேட்டர் டேர்ம் கூட ஒமேகா ஸ்கொயர், டினாமினேட்டர் டேர்ம் கூட ஒமேகா ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒமேகா இன்ட்டு திஸ், ஏ இன்ட்டு திஸ், அந்த என்டையர் திங் அப்படியே வச்சுக்கலாம். இது மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒமேகா கியூப் அப்படின்னு வந்துடுமா. ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக வைக்கிறதுக்காக யோசிக்கிறோம், அதுக்காக தான். ஓகே, ப்ளஸ் இது என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா கியூப், ஏன்னா ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ப்ளஸ் பி ஒமேகா பவர் 4. அடுத்து நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன அர்த்தம், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒமேகா பவர் 4 என்ன ஆகும், ஒமேகான்னு வந்துடும். எப்படி, ஏன்னா ஒமேகா பவர் 4 நம்ம என்ன பண்ணலாம், ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாம். ஸோ ஒமேகா கியூப் ஆன்சர் 1, ஸோ 1 இன்ட்டு ஒமேகா இஸ் ஒமேகா. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்போ ஒமேகா பவர் 4 பிளேஸில் ஒமேகாவும் கியூப் பிளேஸில் 1ம் போடுங்க. அப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. ஸோ திஸ் டேர்ம் அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு இந்த பிளேஸில் 1, அண்ட் இது சி ஒமேகா ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் சி ஒமேகா ஸ்கொயர் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். இது 1, அப்போ ஜஸ்ட் ப்ளஸ் ஏ, இது என்ன ஆயிரும், ஜஸ்ட் ஒமேகா, அப்போ பி ஒமேகான்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டரும் இதுவும் கேன்சல். ஏன்னா ஏ பி ஒமேகா சி ஒமேகா ஸ்கொயர் சேம் டேர்ம், அப்போ தேர் கெட்ஸ் கேன்சல். சிமிலர்லி இங்கே என்ன இருக்குது, சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஒமேகா, அதே தான் இங்கே இருக்குது. ஸோ தே கெட்ஸ் கேன்சல். அப்போ யூ ஆர் ரிமைண்ட் வித் ஒமேகா அலோன், இங்கே ஒமேகா ஸ்கொயர் இருக்கும். ஸோ தட் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு -1. எப்படி, ஏன்னா இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஸ்டினில். சம் ஆஃப் கியூப்ஸ் நமக்கு என்ன தெரியும், அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டியில் பேசியிருப்போம். சம் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா, ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா நமக்கு என்ன வரும், 1 ஒமேகா ஸ்கொயர், ரைட். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்னா கூட ஒமேகா பவர் 3 அப்படியே எடுத்திருப்போம், ரைட். இன் ஜென்ரல் அப்படியே போகிறது எது வரைக்கும் இருக்கும், ஒமேகா பவர் n-1 வரைக்கும் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறதால ஃபஸ்ட்டு 3 கன்சிடர் பண்ணுவீங்க. இதோட சம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0. இதோட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 பவர் n, ஸோ விச் இஸ் -1. ஓகே, ஏன்னா இங்கே பவர் 3. ஸோ அப்போ இது வருமா, இதிலிருந்து இந்த 1 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா வில் கெட் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ திஸ் ஆன்சர் இஸ் -1, தட் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். hence proved the result. Therefore left hand side equal to right hand side. இந்த மாதிரியே எழுதுங்க கொஸ்டினில், எக்ஸாமில் எழுதுறப்ப இப்படி தான் எழுதணும். left hand side equal to right hand side. Therefore a plus b omega plus c omega square divided by b plus c omega plus a omega square plus this term is equal to -1. hence proved the result. இதையும் நம்ம லாஸ்ட்டாக எழுதணும் for all the question. in case prove that show thatன்னு கொடுக்குறாங்கன்னா அப்படி தான் எழுதணும். ஓகே, then second question, show that this expression equal to minus of root 3 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் டு ப்ரூவ் என்ன, √3/2 plus i/2 power 5 plus √3/2 minus i/2 power 5 is equal to minus of √3. இப்போ consider the left hand side. √3/2
plus I by 2 the power and root plus root 3 by 2 minus I root power. ஸோ இந்த மாதிரி பவரில் போனாலே நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபார்ம் de Moivre's theorem apply பண்ணோம். அப்போ de Moivre's theorem apply பண்ணோம்னா we need the polar form. அப்போ find the polar form initially. polar form என்ன, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு polar form ஃபைன் பண்ணிங்கன்னா இதோட மைனஸ் சைன் தான் இது, அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ z equal to root 3 by 2 plus I by 2னு இருந்ததுன்னா which is r into cos theta plus I sin theta. ஓகே, ஸோ அப்போ r எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, அண்டர் தி ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் which is root of root 3 square பண்ணிங்கன்னா 3, 2 square is 4, 3 by 4 plus 1 by 4, so that 4 by 4 which is root of 1, therefore your radius is 1, it's a unit circle. And arg of z find பண்ணா alpha equal to tan inverse of modulus y by x. So tan inverse of y value வந்து நம்மளுக்கு 1 by 2, x வந்து root 3 by 2, so 1 by 2 root 3 by 2, so இந்த denominatorல இருக்க 2 gets cancel, அப்போ you are having tan inverse of 1 by root 3. மைனஸில் இருந்தால் தான் பாசிட்டிவில் மாற்ற வேண்டியது வரும், ஆல்வேஸ் பாசிட்டிவில் தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ தட் யுவர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/6 அண்ட் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், போத் ஆர் பாசிட்டிவ், அப்போ இட் லைஸ் இன் தி என்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இந்த டீட்டாவும் ஆல்ஃபாவும் வந்து நம்மளுக்கு என்ன சேம், ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/3. therefore your z equal to root 3 by 2 plus I by 2 can be written as r value 1 into cos 5/6 plus I sin 5/6. அவ்வளோதான். சிமிலர்லி இதே விஷயம் மைனஸில் இருக்குது, அப்போ என்ன ஆகும், root 3 by 2 minus I by 2 can be written as cos 5/6 minus I sin 5/6. அதே வேல்யூ ஜஸ்ட் சைனு மட்டும் மைனஸ் மாற்றிக்க வேண்டியதான். therefore what we need to find, root 3 by 2 plus I by 2 power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5. So which is cos 5/6 plus I sin 5/6 power 5 plus cos 5/6 minus I sin 5/6 power 5. அடுத்து என்ன பண்ணலாம், யூசிங் de Moivre's theorem. ஏன்னா பவரில் இருந்தாலே de Moivre's theorem தான். அப்போ cos theta plus I sin theta பவர் என்னன்னு இருந்தால் cos n theta plus I sin n theta, அப்போ அந்த 5 முன்னாடி வந்துடும். ஸோ cos 5/6 plus I sin 5/6 plus இது என்ன cos 5/6 minus I sin 5/6. ஸோ இந்த டேர்மும் gets cancel because both are same, negative opposite signல இருக்கிறதுனால this two are gets cancel, only we are having 2 times cos of 5/6. அவ்வளோதான். அப்போ அந்த cos 5/6 ஓட ஆன்சரை ஃபைன் பண்ணோம். அப்போ 5 என்ன பண்ணலாம், 6 minus 5 the whole divided by 6. so 2 times cos of 6 minus 5/2. so 2 times cos of இதை தனித்தனியாக ஸ்பிளிச்சிங்கன்னா 6 வந்து கேன்சல் ஆகி பைன்னு வந்துடும். so pi minus 5/6. so cos of 180 minus theta என்ன minus cos theta, அப்போ minus 2 into cos 5/6. so which is minus 2 into cos 5/6, 30 degree is root 3 by 2. okay, which is 2 cancel ஆச்சுன்னா minus of root 3, that is your right hand side. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. therefore left hand side equal to right hand side. therefore root 3 by 2 plus I by 2 power 5 plus root 3 by 2 minus I by 2 power 5 equal to minus of root 3. that's all for this question number 2. okay, so next question வந்து third one, find the value of 1 plus this divided by 1 minus this. so இதை நம்ம find பண்ணோம், whole power 10ல இருக்கு. okay, solution to find என்ன 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 the whole divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 the whole power 10. ஸோ இதோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். அப்போ சைனை வந்து நான் என்ன பண்ணலாம், cos 90 minus theta, அப்போ cos 90 minus pi by 2 plus அதே மாதிரி காசை வந்து sin 90 minus pi by 2, ஏன்னா எனக்கு I cos theta இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு sin theta plus I cos theta தான் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், சரி sin theta cos theta plus I sin theta தான் வரணும் நம்மளுக்கு யூஸ்வலி. பட் இங்கே sin theta plus I into cos thetaன்னு இருக்குது. அப்போ அதை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 90 minus theta கான்செப்ட். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் இந்த சைனை cos 90 minus theta minus I into sin 90 minus theta. ஓகே, ஸோ இப்படி மாற்றிட்டோம். ஸோ அப்போ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ இதே 10ஆக மாற்றுறதுக்காக இன்ட்டு 5 மேலே இன்ட்டு 5, அப்போ 5 pi by 10ன்னு வரும். ஸோ டினாமினேட்டர் 10 ஆற்றிங்கன்னா 5 pi minus 5. ஸோ 1 plus cos of 5 pi minus 5 plus I sin 5 pi minus 5 divide 10. அதே மாதிரி டினாமினேட்டரும் நமக்கு சேம் திங் அதே தான் வரும். ஓகே, the whole power 10. அடுத்து என்ன வரும், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 4 pi by 10, ஸோ which is 2 pi by 5. அதே மாதிரி I sin of 2 pi by 5 the whole divided by 1 plus cos 2 pi by 5 minus I sin 2 pi by 5 the whole power 10 இப்படி வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், cos square theta equal to 1 plus cos 2 theta by 2. அதே மாதிரி sin 2 theta equal to 2 sin theta cos theta. ஸோ அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த 1 plus cos thetaக்கு பதில் என்ன பண்ணலாம், 2 cos square theta by 2. கரெக்டாக, ஸோ இந்த 2 இங்கே போயிடும், cos 2 thetaன்னு இருக்குது, பட் we are having only theta, அப்போ divided by 2 பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 2 இங்கே போயிடும், தீட்டாவாக மாற்றணும்னா இங்கே தீட்டாக்கு பதில் theta by 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே theta by 2, அப்போ 2 cos square
theta by 2. அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்க இந்த 1 + காஸ்க்கும் 2 cos square theta by 2. அதே மாதிரி இந்த சைனுக்கு என்ன பண்ணுறோம் 2 sin theta cos theta. அப்போ sin 2 theta equal to நமக்கு இருக்கிறது just sin theta. அப்போ இதை என்ன பண்ணலாம் theta by 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே theta by 2 theta by 2. அப்போ I into 2 sin 2 pi by 5 by 2 into cos 2 pi by 5 divided by 2. அதே மாதிரி டினாமினேட்டரில் I into 2 pi by 2 2 pi by 2 ரெண்டு டேர்ம்லேயும் இந்த ஹோல் பவர் 10. ஓகே, அப்போ இது என்ன ஆகும் ரெண்டுத்துலேயும் 2 எல்லாத்துலேயுமே காமனா. ஸோ 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் கெட்ஸ் கேன்சல். இப்போ காஸ் ஸ்கொயர் 5 by 10 பிகாஸ் 2 கேன்சல் ஆச்சுன்னா pi by 5 ப்ளஸ் I into sin pi by 5 cos pi by 5 the whole divided by cos square pi into I into sin pi by 5 cos pi by 5 the whole power 10. அடுத்து என்ன பண்ணலாம் ரெண்டுத்துலேயும் cos pi by 5 இருக்குது காமனாக அது வெளியில் எடுக்கிறேன் நியூமரேட்டரில். ஸோ திஸ் பிகம் cos pi by 5 ப்ளஸ் I sin pi by 5. அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் வெளியில் எடுத்திங்கன்னா cos pi by 5 minus I sin pi by ன்னு வரும். தென் இது ரெண்டும் கேன்சல். அப்போ ஃபைனலி we are having cos pi by 5 plus I sin pi by 5 the whole divided by cos pi by 5 minus I sin pi by 5 the whole power 10. ஓகே, ஸோ இதே நான் என்ன பண்ணலாம் cos theta plus I sin theta அந்த ஃபார்மில் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த மைனஸ் தீட்டாவை வந்து மைனஸ் ஆஃப் பை பை சி. ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எனக்கு என்ன தெரியும் ப்ளஸ் காஸ் தீட்டா தான். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. அப்போ எனக்கு மேலே வந்து மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, அதை நான் வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் I into சைன் ஆஃப் மைனஸ் பை பை 5. ஏன்னா அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறதுக்காக சேம் theta 1 by theta 2 இருந்தால் அந்த ஃபார்ம் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக we are taking this. So since we know that if z1 equal to r1 cos theta 1 plus I sin theta 1 இதுதான் அந்த ரிசல்ட் ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். அண்ட் z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2 இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா then z1 by z2 எப்படி எழுதலாம் r1 by r2 into cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. ஓகே, ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம் இது theta 1 இது theta 2. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம அங்கே சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். r1 r2 நம்மளுக்கு இல்லை, ஸோ ஜஸ்ட் 1 தான். அப்போ cos of pi by 5 minus pi by 5 plus I sin of pi by 5 minus pi by 5 whole power 10. ஏன்னா அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும் டி மாய்வர்ஸ் தியரம் அப்ளை பண்ணால் ஒரு டேர்ம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக டி மாய்வர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்காக we are doing this. ஸோ அடுத்து இதை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஸோ அப்போ cos 2 pi by 5 plus I sin 2 pi by 5 whole power 10. இப்போ நான் டி மாய்வர்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். cos theta plus I sin theta ஃபார்மில் வந்துடுச்சு. பை டி மாய்வர்ஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும் cos 10 n theta. ஸோ cos n theta plus I sin n thetaன்னு எழுதிக்கலாம். அப்போ n பிளேஸில் அந்த 10 plus I into sin 10 into 2 pi by 5. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ cos of 2 2 are 4 pi plus I sin of 4 pi. cos 4 pi என்ன 1 ஏன்னா minus 1 power n வந்து ஈவன். ஸோ அப்போ ஈவனாக இருக்க பை பிகம் ப்ளஸ் 1 plus I into sin n pi 0. ஸோ 4 pi 0. அப்போ ஃபைனலி your answer is 1. So that is the answer for this question number 3. Okay, so that's all for this one. இதோட வேல்யூ வந்து equal to 1. That's all for this question number 3 and that's all for this video also. So இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.